வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தனவும் பாதங்கள் இவை என்னில் படிவங்கள் எப்படியோ போதம் கொள் கடலன்றி ஒன்றோடு ஒன்றொவ்வாம் பூதங்கள் தொறுமுறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. சங்கனானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடித் திரிந்தவர் காட்டினார். இங்குற்றேன் இன்றி இலிங்கத்தே தோன்றினான் பொங்கும் செஞ்சடை புண்ணியம் ஊட்டியே. எல்லாம் வல்ல துன்னாலைப்பதியிலே வெள்ளிக்கம் தோட்டம் குறிச்சியிலே குடிகொண்டு எழுந்தவழி உலகம் முழுவதும் படைத்தும் காத்தும் கலந்தும் நிற்கின்ற விநாயகப் பெருமானுடைய பரந்தருடைய வேண்டி பணிந்து போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சுவாச்சாரிய பெரியோர்களுக்கும் பாராட்டுதலுக்குரிய ஆலயத்தினுடைய பரிமாண சபையின் பேரன்பர்களுக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் உபயகார பெருமக்களுக்கும் இந்த சொற்பொழிவு இந்த ஆலயத்திலே இரண்டாவது முறையாக நிகழ்வதற்கு மிகவும் முன்னின்று என்னை அழைத்த உங்களுடைய ஆலயம் சார்பாக தம்பி ஐங்கரன் அவர்களுக்கும் அன்புக்குரிய பிரதீபன் அவர்களுக்கும் என்னை மாலை சூட்டி கௌரவித்த நாகேந்திரராயா அவர்களுக்கும் என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழறிஞர் பண்பின் சிகரம் இந்த வடமராட்சி மண்ணினுடைய ஒரு அரிய சொத்து நான் மிகவும் மதித்து போற்றுகின்ற சிவநாதன் அண்ணன் அவர்களுக்கும் என்னோடு ஒன்றாக கற்பித்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே விளங்கிய என் அன்புக்குரிய ஆசிரியை திருமதி வடிவேல் அவர்களுக்கும் இங்கே வருகிறந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். பெரியோர்களே, பிள்ளைகளே, இந்த சிவராத்திரி விரதத்தை ஒரு விழாவாகவே கொண்டாடுகின்ற உங்களுடைய பண்பாடு போற்றத்தக்கது. இது ஒரு பிள்ளையார் கோயில். ஆனாலும் சிவனுடைய சிவராத்திரியை நீங்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டாடுவது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அந்த மண்ணினுடைய மகிமை அது. துன்னாலை மண் சைவ சான்றோர்கள் நிறைந்தது. சைவத்தினுடைய உரைப்பான ஒரு பக்தியை சிறமேற்றூட்டி மகிழ்கின்ற ஒரு மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இந்த வெள்ளிக்கம் தோட்டம், இந்த பகுதி, இந்த மண்ணுக்கு இந்த பெயர் ஏன் வந்தது என்று நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன். ChatGPT, கூகுள் எண்ணி இப்படி கூட நான் போய் பார்த்தேன். இது இன்னைக்கு இருக்கிற பெரிய தலைமுறைக்கு இது புதுசா இருக்கு. பிள்ளையர் சிரிக்குது, பிள்ளையருக்கு அது தெரியும். அதுல நல்ல அருமையான கருத்து போட்டிருந்தார்கள். எனக்கு இந்த இடப்பெயர் ஆராய்ச்சி என்பது என்னோட ஊழியர். வெள்ளிக்கம் என்றதுக்கு வெள்ளிக்கமம் என்பதிலே இருந்து இந்த சொல்லு மருவியதாக அந்த அறிவியல் சொல்கிறது. வெள்ளி என்று சொன்னால் ஒளி பொருந்திய மண். இந்த மண் வெண்மணல் நிறைந்திருந்த ஒரு பகுதி இந்த பகுதி என்று அதற்கு ChatGPT எனக்கு விட சொல்லிச்சு. சந்தோஷம் தான், உண்மையும் கூடத்தான். வெள்ளி மணல் பரப்பிய ஒரு பகுதி, ஒளி பொருந்திய பகுதி. வெள்ளி என்பதற்கு ஒளி என்று பொருள் உண்டு. அப்படிப்பட்ட ஒளி நிறைந்த இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒளி நிறைந்த மக்கள் நீங்கள். ஆனபடியினாலே இந்த சிவராத்திரி விரதத்தை சிறப்பாக கொண்டாடுகிறீர்கள். உங்களுடைய இந்த பக்தியினுடைய ஒரு உருவமாகவே நான் ஐங்கரனை, பிரதீபனை பார்க்கிறேன். எவ்வளவு பண்பாடு, பணிவு. இந்த சொற்பொழிவுக்காக என்னை அழைக்கின்ற பொழுது அவர்கள் காட்டுகின்ற அந்த ஆர்வம் எல்லாம் சிவநாதனுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பாடு நிறைந்த மண் இந்த மண். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இப்ப
பிரதீபனோடு நான் கலைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது இந்த மாரிசந்திக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு அம்மன் கோயில், கண்ணகா ராஜராஜேஸ்வரி அம்மன், அதற்கு நான் 15 நாள் சொற்பொழிவுக்கு போயிருந்திருக்கிறேன், பல தடவைகள் போயிருக்கிறேன். அந்த கோயில் இருக்கிற மண்ணுக்கு ஒல்லிய நெல்லை கண்ணகா ராஜராஜேஸ்வரி என்று பெயர். இது என்னடா ஒல்லிய நெல்லை ஒல்லிய நெல்லை ஒல்லிய நெல்லை என்றால் உள்ளிய நொல்ல, நான் சரியான பேரை சொல்லி உள்ளிய நொல்ல உள்ளிய நொல்லை என்ற ஊருக்கு பேர். ஆனா கடைசியில் ஆராய்ச்சி பார்த்தா அந்த கண்ணகி தோன்றிய அந்த வயல் நிலம் ஒல்லியான ஒரு கமக்காரருக்கு உரியது. அப்ப மற்ற எல்லாம் நல்ல மொத்தமான நாட்கள், அவர் மட்டும்தான் அங்கு ஒல்லியான நாடா இருந்திருக்கிறார். அப்படியாக ஒல்லியன் இல்லை, இல்லை என்பது வயலுக்கு ஒரு பெயர். ஒல்லியானவற்ற வயலுக்கு அந்த கண்ணகி தோன்றியபடியினால ஒல்லியன் எல்லை கண்ணகி என்பது சொல்ல தெரியாம மருவி மருவி ஒல்லியன் இல்லை உள்ளியன் ஒல்லியா போய் உள்ளியன் ஒல்லை என்று ஆகியிருக்கிறது. எங்களுடைய இந்த பெயர்கள் எல்லாம் மிக பொறுமையும் ஒரு பொருள் நிறைந்தவை. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே இன்றைக்கு இந்த சிவராத்திரி விரதத்தினுடைய சிறப்பு இருள் அகற்றும் இரவு. பொதுவாகவே இரவு என்று சொன்னால் அது இருள் நிறைந்தது. ஒரு இரவு இருளை அகற்ற முடியுமா? இரவு என்று சொன்னாலே அது இருட்டு, விடிஞ்சாதான் இந்த இருள் அகலும். ஆனால் ஒரு இரவு இருள் அகற்றும் என்றால் அதுக்கு என்ன பொருள்? இன்றைக்கு இந்த சொற்பொழிவினுடைய தலைப்பு இருள் அகற்றும் இரவு என்றால் புற இருள் அல்ல, புற இருட்டை சொல்லவில்லை, எங்கள் உள்ளத்திலே இருக்கிற இருட்டை அகற்றுகின்ற இரவு. இந்த சிவராத்திரி விரதம் நாங்கள் இருந்தால், சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தால் எங்கள் உள்ளத்திலே இருக்கிற இருளை இந்த இரவு அகற்றும். புற இருள் அல்ல, அகை இருளை. அந்த அகையிருள் என்ன? அகையிருள் என்ன என்று பார்த்தால் எங்களுடைய உள்ளத்திலே நிறைய அகந்தை, ஆணவம், பொய்மை, அகம்பாவம், களவு, இப்படிப்பட்ட நிறைய இருட்டு இருக்கிறது. இந்த இருட்டை எல்லாம் நீக்குகின்ற ஒரு இரவு. இந்த வரலாறு எப்படி தோன்றியது என்று பார்த்தாலே அந்த இருட்டை நீக்கியதாக தோன்றும். யாருக்கு? மனிதர்களுக்கல்ல, 2 தெய்வங்களுக்கே இருளை அகற்றியது. எப்படி சிவராத்திரி தோன்றியது? இந்த கதை உங்களுக்கு தெரியும், ஆனால் அதனுடைய தத்துவம் ஆழமானது. இந்த சிவராத்திரி இன்றைக்கு இந்த சிவராத்திரி விரதம் வருவதற்கே எப்ப இது தொடங்கினா இன்றைக்கு தொடங்கினதல்ல. இந்த கார்த்திகை மாதத்தில் வருகிற சர்வாலய தீபம் என்று ஒன்று வருவே, அன்றைக்குத்தான் இதுக்கு அடி போடப்பட்டது. அன்றைக்கு இந்த சர்வாலய தீபம் நடக்கின்ற பொழுது முருகனுக்கு என்று ஒரு நாள், எல்லா கோயிலுக்கும் என்று ஒரு நாள். அப்ப சர்வாலய தீபம் என்று நாங்கள் கோயிலின் வாசலில் ஒரு சொக்கப்பனை கொடுக்கிறது தெரியும். ஒரு பெரிய மரத்தடியை நட்டு அதுல கொண்டு வந்து இந்த ஓலைகள் எல்லாம் கட்டி அதுக்கு தீ மூட்டி ஒரு அந்த ஒரு ஜோதி தோன்றுவதாக ஒரு பாவனை பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது உண்மையிலேயே சொக்கப்பனை அல்ல. சில பேர் சொக்கப்பானை, சொக்கப்பனை, சுவர்க்க பாவனை. அதனுடைய சரியான வடிவம் சுவர்க்க பாவனை. சுவர்க்கத்தினுடைய போகின்ற அந்த தோற்றத்தை காட்டுகின்ற ஒரு ஒளி. அது ஏன் அந்த நெருப்பு தோன்றியது? அன்னைக்கு எல்லாம் விட்டு காஞ்ச ஓலையெல்லாம் கொண்டு வருவார்கள். வாத்தியாரோட கோபம் எல்லாம் வாத்தியார் அடிச்சு போட்டாருன்னா அவர்கிட்ட விட்டு வேதியையும் கலவி கொண்டு வந்து சாத்தி விட்டுருவாங்க. வாத்தியார் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுவும் சேர்த்து எரிஞ்சிடும். வெள்ளை பார்த்தா எழுதி பார்த்தா வேதி இருக்காது. அந்த சுவர்க்க பாவனை, அந்த ஜோதி தோன்றுவதற்கு என்ன காரணம் என்றால் 2 பேருடைய அகத்திலே நல்ல வெளியே பார்த்தால் நல்ல ஒளி வடிவமானவர்கள், ஆனால் உள்ளே இருட்டானவர்கள். யார்? மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவர். முறைப்படி பார்த்தால் மகாவிஷ்ணுடைய மகன் முறை பிரம்மதேவர். மகாவிஷ்ணுவுக்கு பத்மநாபன் என்று பெயர், பிரம்மதேவருக்கு பத்மநாதன் என்று பெயர். 2 வித்தியாசம், ஒரு எழுத்துல வித்தியாசம் பாருங்க. பத்மநாதன் என்று சொன்னால் பதுமம் என்பது தாமரை, தாமரையிலே இருக்கிற தலைவன் பத்மநாதன் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவர் இருக்கிற தாமரை மலர் எங்கிருந்து வருகிறது என்றால் மகாவிஷ்ணுவுடைய உந்தி கமலத்திலே பொக்குள்ள இருந்து போகும். அப்ப நாவி கமலம். மகாவிஷ்ணுவுக்கு தாமரை நாவியாக இருக்கின்ற காரணத்தினாலே பத்மநாபன், பத்மநாபான் ஒரு பெயர் கேள்விப்பட்டிருக்கிறார். பத்மநாபன் என்று சொன்னால் மகாவிஷ்ணு,
பத்மநாதன் என்று சொன்னால் பிரம்மதேவர். நாவிக்கமலமாக பதுமத்தை தாமரையை கொண்டவர் மகாவிஷ்ணு, அவர் பத்மநாபன். அந்த நாவிக்கமலத்திலே இருந்து எழுந்த தாமரையிலே தோன்றிய பிரம்மதேவர் பத்மநாதன். இப்ப ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, பத்மநாதனுக்கும் பத்மநாபனுக்கும் பிரச்சனை. யார் பெரியவர், யார் பெரியவர்? இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு. அன்பர்களே, இரண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை என்றால் என் சிவபெருமான் வர வேண்டும். ஒரு காரணம் இருக்கிறது, நல்லா கவனிங்க, மிக முக்கியமானது. இந்த பிரம்மதேவருக்கு கொடுக்கப்பட்ட தொழில் படைத்தல் தொழில், மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் காத்தல் தொழில். இந்த ரெண்டு பேரும் ஆணவத்தில் அடிபட்டால் என்ன நடக்கும்? பிரம்மதேவர் ஆணவத்தோடு நின்று படைத்தால் அவர் படைத்த எல்லா உயிர்களுக்கும் ஆணவம் வரும். எவன் ஒருவன் படைக்கிறானோ அவனுடைய உள்ளத்து இயல்பு படைக்கப்படுகின்ற பொருள் வரும். இது மிக முக்கியமானது. பிரம்மதேவர் ஆணவத்தோடு நான் பெரியவன் நான் பெரியவன் என்று படைக்கின்ற பொழுது அவர் படைக்கின்ற உயிர்கள் எல்லாம் நான் பெரியவன் என்றால் பூமி எப்படி தாங்கும்? அதே போல காக்கின்ற தொழில் கடமை கொண்ட நாராயணன் நான் பெரியவன் என்ற ஆணவத்தோடு தன்னால் காக்கப்படுகின்ற பொருள் மீது அவர் செலுத்துகின்ற செல்வாக்கும் ஆபத்தில் முடிஞ்சது. இந்த பிரம்மதேவருக்கு இன்னொரு பிரச்சனை ஏற்கனவே உண்டு. இந்த ஆணவம் லேசில போகாது. அதனால்தான் இந்த சைவ சித்தாந்தம் ஆணவம் பலிகடம் என்று சொல்வதை தவிர அழிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கு, அதையும் இங்கே நினைச்சு பாருங்க. பைரவ பெருமான் ஏன் தோன்றினார்? பரமனை மதித்தடா பங்கையாசனன் ஒருதலை கண்ணியே ஒளித்தவானவன் குருதியும் அகந்தையும் தண்டமும் கொண்டு முன் புரிதல் படுகளை போட்டி செய்வார். கவனிங்க பிள்ளைகள், பெரியவரிங்க கவனிக்க வேண்டும். இந்த சமயத்தை பார்த்து இன்றைக்கு கனவே கேள்வி கேட்கிறார்கள். மாற்றி சமயத்தவர்கள் கேட்கிற பல கேள்விகள் ஒன்று இந்த கேள்வி. என்ன கேள்வி? பைரவரே தோன்றினார். இந்த செய்தி நான் கேள்விப்பட்டதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? பிரம்மதேவருக்கும் ஒரு காலத்திலே அஞ்சுதலை, சிவபெருமானுக்கும் அஞ்சுதலை. ஈசானன் தற்புருஷம் பாவதேவம் அபூதம் சத்தியோசாதம். இந்த சிவபெருமான் ஒரு கூடாத வேலை பண்ணிட்டார். தனக்கும் அஞ்சுதலை போல பிரம்மதேவருக்கும் அஞ்சுதலை இருந்ததனால தன்னை மதிக்காமல் இருந்த பிரம்மதேவருக்கு இவர் என்ன செய்தார்? ஒரு தலையை தன் அம்சமாகி பைரவரை தோன்றி அந்த ஒரு தலையை கிள்ளி விட்டார். இது சரியா? பிரம்மதேவருக்கு அஞ்சுதலை ஒரு காலம் இருந்தது உண்மை. அவருக்கும் அஞ்சு சிரம், சிவபெருமானுக்கும் அஞ்சுதலை. ஆனபடியினால இந்த பிரம்மதேவருடைய ஒரு தலையை தன்னுடைய அம்சமாகிய பைரவரை அனுப்பி நோண்டி எடுத்துட்டார். இது சரியான ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் எங்களுக்கு விட தெரியாது, சொல்ல முடியாது. அந்த அதுக்கு சொல்ல போகிற பதிலும் இந்த சொர்க்கப்பானைக்கு வந்த பதிலும் ஒன்றுதான். ஆணவம் பாருங்க. இப்ப ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல டாக்டர் தான். டாக்டர் உடலுக்கு வருத்தம், ஆசிரியர்கள் உள்ளத்துக்கு வருத்தம், உள்ள வருத்தத்தை தீர்ப்பவர்கள். ஒரு மருத்துவ நிபுணர்களும் மருத்துவ வைத்தியர்களும் தான் டாக்டர், ஆசிரியர்கள். ரெண்டு பேரும் ஒன்றுதான். வள்ளுவர் ஒன்று சொல்வார். அந்த சில டாக்டர்ஸை பார்த்தா வள்ளுவர் சிரிப்பார். எப்படி எல்லாம் சில டாக்டர் சொல்லுவீங்கன்னா, என்னட்ட வந்தீங்கன்னா நான் ஓகேடியா தீர்த்து விடுவேன். ஆளை தீக்கிறாரா, ஆளுங்க சொத்தை தீக்கிறாரா, அல்லது அதை சொல்லுவேன் உங்களோட நோய் முழுக்க நான் மாற்றி போடுவேன், பத்தரம் பண்ணுவேன், சொல்லி வச்சிருக்கேன், பத்தரம் பண்ணுவேன். முடியவே முடியாது. உண்மையாக அன்பர்களே, எங்களுக்கு எந்த நோய் வருகிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு மிக முக்கியம். சாப்பாடாலதான் கண் நோய் வருது. இன்னொன்று இருக்கு, எங்களோட பரம்பரையாலையும் கட்டாயம் சில நோய்கள் வரும், அதை மாற்ற முடியாது. அதான் வள்ளுவன் சொல்வார், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். வள்ளுவர் இந்த அகம்பாவத்தோட நான் பத்தரப்படுவேன் சொல்ற டாக்டர்ஸை பார்த்து சிரிச்சு கொண்டு சொல்ற ஒரு குரல். ஒரு நல்ல வைத்தியன் என்ன செய்வான்? நோய் நாடி, இப்ப நோய் எனக்கு ஏன் வந்தது என்று கண்டுபிடிப்பான். அந்த நோய் முதல் நாடி, அந்த நோய் வருவதற்கு காரணமானது எது கண்டுபிடிச்சு அது தணிக்கும். நோயை முழுக்க யாராலும்
தவிர பத்திரம் பண்ண முடியாது. பரம்பரையா வர்ற நோய் ஒன்று நாளும் பத்தரா. எங்களுக்கு நாங்கள் தாய் வயிற்றிலே பிறக்கின்ற பொழுதே சில நோய்கள் எங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டது. அதை நாங்கள் தனிச்சு வச்சிருக்கிறோம். இந்த நெருப்பு தணிக்கிறது தெரியுதா? நீ நெருப்பை தணிக்கிறா மூக்குறா அர்த்தமா? தனிச்சு வைக்கலாம். தனிச்சு அது கலந்து கொண்டு இருக்குமே தவிர முழுக்க சாம்பலாக தணிக்கிறது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய. இதுதான் வைத்தியம். இப்ப இதை எப்படி நான் விளக்கப்படுத்தலாம் என்றால், சில பேருக்கு இந்த அலர்ஜி ஒத்துக்கொள்ளாம இருக்கு. ஒத்துக்கொள்ளாததுக்கு என்ன காரணம் என்றால், இந்த தோல்ல எல்லாம் ரேஷ் வருது, தோல்ல எல்லாம் ஒரு புறப்பறையா வருது. அதுக்கு கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது. கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது என்று சொன்னா மனுஷி அன்னைக்கு தான் கத்தரிக்காய் பொடி பொடியென்று பலவிதமா பொறிச்சு வைக்கும். இவருக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அந்த கத்தரிக்காய் பொடிகளை பார்த்தா பூனேங்க கண் போல இருக்கின்றோம். அந்த கத்தரிக்காய் பொடியை அடிச்சா திரும்பி அந்த புரை நோய் வருமா வராத? வள்ளுவர் சொல்றார், உனக்கு நோய் வந்திருக்கு, இந்த புரை நோய் வந்திருக்கு, இதுக்கு நோய் நாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நோய் முதல் நாடி கத்தரிக்காய். அந்த கத்தரிக்காயை நீ விட்டாட்டால் இனிமேல் உனக்கு இது வராது. அதைத்தான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இப்ப பிரம்மதேவருக்கு இந்த செய்தி நானே இங்க வரையும் கொண்டு வந்தேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். பிரம்மதேவன் படைப்பு தொழில் செய்கிறவர். அந்த படைப்பு தொழில் செய்கிறவனுக்கு ஆணவத்தினால என்ன ஆணவம்? சிவபெருமானுக்கும் அஞ்சுதல, தனக்கும் அஞ்சுதலை என்று நினைச்ச பிரம்மதேவர் என்ன செய்தார்? சிவனே நான் மதிக்க வேண்டும், மதிக்க மாட்டேன் என்று இவர் ஆணவத்தோடு படைக்க வலிக்கிற பிரம்மதேவருக்கு தான் படைப்பு தொழில். இவருக்கு டிபார்ட்மெண்ட்டிற்கு இவரே ஆணவத்தோடு படைச்சார். இவர் படைச்ச உயிரினங்கள் அத்தனையும் ஆணவம். ஆணவம் பூமியில பிறந்த ஆடு, நாய், புலி, பூனை எல்லாம் ஆணவமா நின்றது. இப்ப சிவருமான் பார்த்தார், இவ்வளவு ஆணவத்தோடு நின்று அடங்காப்படாடி தனமா உலகம் அழியிற நிலைக்கு வந்தோடனே சிவனிடம் போய் முறையிட்டார்கள். சிவருமான் இதுக்கு பார்த்தார், நோய் நாடி. நோய் நாடி எங்க? பிரம்மதேவர். அதுக்கு நோய் முதல் நாடி கத்தரிக்காயை விட வேண்டும் என்றது மாதிரி இவர் எதை விட வேண்டும்? இவருக்கு 5வது தலைதான் இவருடைய பிரச்சனைக்கு காரணம். நல்லா கவனிங்க பெருமக்களே, ஆணவத்தோடு படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரையும் போய் மாற்றுறது சுகமா? அவர்கள் அப்படி படைத்துக் கொண்டிருக்கிற ஒருவருடைய ஆணவத்தை கலைஞ்சு விட்டால் அவர் அமைதிப்பட்ட பிறகு படைக்கிற எல்லா உயிரும் அமைதியாகிடுமே. அப்ப எது முதல்? நோய் முதல் நாட வேண்டும். இது பிரம்மதேவருக்கு ஆணவம் இருக்கிறது. அவர் படைக்கிற உயிரெல்லாம் ஆணவத்தோடு வர முடியாத பிரம்மதேவருடைய அகந்தையை அடக்கினால் அவர் படைக்கிற உயிர்கள் அகந்தை இல்லாம வரும். அதுக்கு என்ன காரணம்? அவருடைய 5வது தலை. உடனே பைரவரை அனுப்பினார். பைரவர் வந்து அந்த 5வது தலையை மட்டும் தட்டினார். குருதியும், அடுத்த சொல்ல கவனிங்க, குருதியும் அகந்தையும், அதுதான் முக்கியம். இது எங்கட பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை. அவனுக்கு மாற்றி சமயத்தை அவன் கேட்கிறான். இதுக்கு இந்த விட தெரிஞ்ச அடே இதாண்ட காரணம். எங்கட பரம்பொருளாகிய சிவபெருமான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தார். அதுல அவன் வேலை செய்கிறவன் சரியா வேலை செய்யாட்டி ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் தான் கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பை செய்ய வேண்டிய ஒரு அதிகாரி தவறா செய்தால் அவருக்கு தண்டனை கொடுத்தால் அதுக்கு பிறகு அவர் செய்கிற காரியம் சரியா வரும் என்பது போல அகந்தையோடு இருந்த பிரம்மதேவனுடைய அகந்தைக்கு காரணமாகிய 5வது தலையை தட்டிவிட்டால் அதுக்கு பிறகு அவர் சாதாரணமாக வந்த பிறகு அவர் படைத்த படைப்பெல்லாம் அமைதியாக சாந்தமாக இருக்கும். இதுதான் காரணம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். சிவபெருமானுக்கு ஒரு பெரிய மருத்துவரை போல அமைந்தவர் என்ன செய்தார்? தன்னுடைய அம்சமாகிய பைரவரை அனுப்பி அந்த பிரம்மதேவருடைய 5வது தலையை அப்படியே நகர்த்தால் விளையாட்டு போல தட்டி விட்டார்கள். விளையாட்டு போல தட்டி விட்டார். பரமனை மதித்திடா பங்கையாசனன். ஒரு தலை பரமனை சிவபெருமான் மதிக்க என்று பொருள் அல்ல. சிவபெருமான் விட்ட அந்த பணியை மதிக்கவில்லை. இப்ப ஜிஏ ஒரு கடமையை எங்களுக்கு தாரா இருந்தால் நான் அந்த கடமையை சரியா செய்யவில்லை என்று அவரே கவனிக்கிறது, அவர் விடுவோம் என்றது போல பரமனை மதித்திடா பங்கையாசனன். தாமரையிலே இருக்கிற பத்மநாதன்
பரவனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன். அதுல என்னென்ன போச்சு? குருதியும் அகந்தையும் தண்டமும் கொண்டு முன் புரிதருபடுகளை போற்றி செய்வான். இப்ப ஒரு கையில கட்டி இருப்பார், ஒரு சீழ்கட்டி ஒன்று இருந்தால் பழைய காலத்தில் என்ன செய்வார்கள்? இப்ப இருக்கிற மாதிரி அனஸ்தீசியா கொடுத்தெல்லாம் ஒன்று மயக்க மருந்து கொடுத்து அல்லது விரைக்க ஊசி போட்டெல்லாம் பண்றது இல்லை. அந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த விரைப்பு மருந்து இது ஒன்றும் தெரியாது, ஆபரேஷன் இருந்தது. என்ன செய்வார்கள்? இப்ப இந்த கையில ஒரு கட்டி வந்து எனக்கு அந்த பௌத்திரம் மிக துன்பம் கொடுக்குதுன்னா வைத்தியர்கிட்ட போனா வைத்தியர் இருக்கண்டே 4 தடிமாடுகளை வளர்த்து வச்சிருப்பார், நல்ல பாடி பில்டர். இவரை கொண்டு போய் கிடக்கிறது மயக்க மருந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, விரைக்க ஊசி போடுறது இல்லை. அந்த 4 பேர்ல 2 பேர் கையை பிடிப்பான், 2 பேர் காலை பிடிப்பான். அப்படியே கிடத்திட்டு அப்படியே வாழால அறுத்து அந்த கையை அறுத்து உள்ளே இருக்கிற பௌத்திர கட்டியை வெளியில எடுத்து வேப்பிலை எண்ணெயிலே எரிக்கின்ற நெருப்பை ஊற்றி அந்த வேப்பிலை எண்ணெய் எரிய இந்த நெருப்புல அந்த காயத்துல போட்டு அதை சுட்டு ஆக்குறது. இதைத்தான் சொல்றார் ஆழ்வார். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் வீடாக்காதல் நோயாளன் போல. இந்த கட்டியை நீக்கிறதுக்காக டாக்டர் செய்வது அதைவிட பயங்கரம். இதாவது கொஞ்சம் நொந்தது. வாழால் அறுத்து உள்ளே இருக்கிற நிலத்தை எடுத்து குருதியும் அந்த கட்டியை எடுத்து பிறகு நெருப்பால சுட்டு மாத்துறார். எவனாவது எழுப்பி டாக்டர் அறைவானா? இல்ல ஐயா, இந்த தெய்வமே என்னை காப்பாற்றி. பிரம்மதேவரும் அப்படித்தான் செய்தார் பாருங்க. என் அகந்தையை போக்கிய பெருமானே என்று பணிந்தார். இந்த செய்தி எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். இது அப்ப திருப்பியும் என்ன நடந்தது? 4 தலையோட வந்த பிறகும் அவருக்கு அகந்த போகையில. அப்பதான் சிவராத்திரி வேறு. இப்ப இது முன்னால நடந்தது. இவ்வளவு வரலாறு இருப்பாரு. இது முன்னால நடந்தும் ஆணவம் கெளியில போகிறது இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை போச்சுது. குருதியும் அகந்தையும் அந்த அந்த நிறுத்தத்தோட ஒரு விரல் நகத்தால தள்ளி விட்டார் வைரவர். குருதியும் அகந்தையும் தண்டமும் கொண்டு முன் புரிதறிவடுகிறது வைரவருக்கான துதி. இந்த பாட்டை நீங்க பார்க்கிற நேரம் நீங்க நினைக்கணும் பாருங்க. எங்களுக்கு பெரிய ஆபத்து அகந்தையால் தான். அகந்த வீட்டில் அகந்த, வேலையில் அகந்த, கோயில் அகந்த, குளத்தில் அகந்த, எங்க போனாலும் அகந்த. இந்த அகந்தை தான் எல்லா பாவத்துக்கும் அடிப்படை. இது போன பிறகு இப்ப இந்த சொன்னேனே சொர்க்க பாவனை கார்த்திகை மாதம் விளக்கீடு அன்றும் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் அகந்த. யார் பெரியவர்? முதல் சிவனோட வந்த அகந்த, அதுக்கு அங்கிதனை இருக்கீங்களா? பிரம்மதேவருக்கு சிவனோடு வந்த அகந்த. இப்ப அப்பாவும் பிள்ளையுமா வந்தது. யார் பெரியவர்? யார் பெரியவர்? இப்பவும் அதே பிரச்சனை தான். யார் பெரியவர் என்று அகந்தியோட நிற்கிற மகாவிஷ்ணு காக்கின்ற காவலும் கெட்டது. யார் பெரியவர் என்ற ஆணவத்தோட திருப்பியும் படைக்கின்ற பிரம்மதேவருடைய படைப்பும் கெட்டது. இப்ப திருப்பியும் வைத்தியம் பண்ண வேண்டிய வேலை. இப்ப மென்மையா முதல் வைரவரை பற்றி தலையை கிள்ளின சிவருமான் இப்ப என்ன செய்தார்? ஜோதி வடிவமாக தோன்றினார். அந்த ஜோதி தான் சர்வாலய தீபம் என்று நாங்கள் கொளுத்து நின்ற நாங்கள் சுவர்க்க பாவனை. அந்த பெரும் நெருப்பு ஜோதி தோன்றியது. ஜோதி தோன்ற அசரீரி முழங்கியது. பிரம்மதேவனே, நான்முகனே, நாராயணன், உங்கள யார் பெரியவர் என்று நீங்கள் பிரச்சனை பண்றீங்களே, இந்த ஜோதியின் அடியையும் முடியையும் தேடி காணுங்கள், கண்டவர்கள் பெரியவர்கள் என்று அசரீரி முழங்கியது. பிரம்மதேவர் மேல போனார். உங்களுக்கு தெரிஞ்ச கதை. பிரம்மதேவர் அன்னமா மேல போனார். நாராயணன் பன்றியாக கீழே போனார். தோண்டிக்கொண்டே போகிறார். மேல போனார். எவ்வளவு காலம் தோண்டிச்சினம்? கார்த்திகை மாதம் விளக்கீடு அன்று பிரம்மதேவர் அன்னமா மேல பறந்து போனவர். அன்றைக்கு நாராயணன் பன்றியாக நிலத்தை அகழ்ந்து கொண்டு அந்த ஜோதியின் அடியை காண கீழே போனார். அன்றைக்கு தொடங்கினார் பிரம்மதேவர் அன்னமா பிறந்து ஜோதியின் முடிய காண. இன்று வரை இந்த சிவராத்திரி கார்த்திகை மாதம் தொடங்கி மாசி மாதம் தேய்பிறை அமாவாசைக்கு முதல் நாள், நாளைக்கு அமாவாசை, இன்று வரையும் தேடி 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 மேல போனவராலும் காண முடியவில்லை, கீழே போனவராலும் காண முடியவில்லை. அந்த ஜோதியினுடைய வெக்கை தாங்க முடியாமல் 2 பேரும் அப்படியே வந்து பணிஞ்சு உண்டான் என்று இந்த சிவராத்திரி என்று அந்த ஜோதியை பார்த்து கேட்டார்கள், பெருமானே, பரம்பொருளே, நீ பெரியவர். இப்போதே சும்மா சொன்னா விளங்காது, பிராக்டிக்கலா உன்னை நடத்தினா தான் விளங்கும். சும்மா நான் பெரியவன் நான் பெரியவன் என்று சிவன் சொல்லி இருந்தார்கள், கேட்டிருப்பார்களா?
ஜோதி அதனுடைய வெக்கை தாங்க முடியவில்லை, அந்த ஒளி தாங்க முடியவில்லை. ரெண்டு பேரும் படிந்து வந்து இந்த சிவராத்திரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் சிவராத்திரி என்று படிந்து நின்று பரம்பொருளே உன்னுடைய முடியையும் உங்களால் காண முடியவில்லை, அடியையும் காண முடியவில்லை, மன்னித்துக் கொள் பெருமானே, எங்கள் அகந்தை அகன்றது, எங்கள் அகந்தை அகன்றது, உன் மீது பக்தி மட்டும்தான் இப்பொழுது எஞ்சி நிற்கிறது பெருமானே, இந்த ஜோதியாக உன்னை எங்களால் காண முடியவில்லை, நாங்கள் காணும்படி உன்னுடைய வடிவத்தை காட்டு என்று சொன்ன உடனே சிவருமான் என்ன செய்தார்? கட 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 கடந்து அப்படியே குளிர்ந்து இன்று நள்ளிரவு 11:50 இருந்து 12:40 அந்த 50 நிமிஷ நேரத்துல லிங்கத்தில தோன்றினார். லிங்க உற்பவ காலம், லிங்க உற்பவ காலம், உற்பவம் என்றால் தோன்றுவது. லிங்கத்திலே அந்த ஜோதி தோன்றிய நாள் நேரம், தோன்றிய நாள் சிவராத்திரி, தோன்றிய நேரம் நள்ளிரவு 11:50 இருந்து 12:40 வரை வருகின்ற 50 நிமிஷம் லிங்க உற்பவ காலம். இதைத்தான் நாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். செங்கனானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார். இது நான் சொல்லுங்க, நாவுக்கரசர் பாட்டு, தேவாரம். நான் சொல்றது அப்படியே தேவாரம். செங்கனான் சிவந்த கண்ணையுடைய திருமால், பிரமன் 4 தலையுடைய பிரம்மதேவர், செங்கனானும், செங்கனான் கீழே போன செங்கனானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார். இங்குற்றேன், இங்கேயே இருக்கிறேன், இங்குற்றேன் என்று இலிங்கத்தே, பாருங்க, லிங்க உற்பவகால், இலிங்கத்தே தோன்றினான் பொங்கும் செங்கடை புண்ணிய மூர்த்தியே. இதுதான் சிவராத்திரி வரலாறு. இந்த தத்துவத்தின் அடிப்படை என்ன பெருமக்களே? எத்தனை காலமாக நாங்கள் பிரம்மதேவர் மேல போனார், மகாவிஷ்ணு கீழே போனார் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். இந்த தத்துவம் என்ன? இன்றைக்கு அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் எங்களுடைய சைவ பிள்ளைகள் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் அப்படி கேள்வி கேட்க பழக்குது. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, யாரால், எவ்வாறு, எப்போது, எதற்காக என்றெல்லாம் கேள்வி கேட்டு விடைக்காடு சமயத்துக்கும் அந்த கேள்வி பொருந்தும். அப்ப இந்த வரலாற்றில் என்ன உண்மை என்றால், இப்ப நான் சொல்ல போறத கவனிங்க. பிரம்மதேவர் மேல போனார் என்று சொன்னால் உண்மையா மேல போனது பிரம்மதேவர் அல்ல. உண்மையா போனது என்ன தெரியுமா? பிரம்மதேவருடைய நாட்டிலே இருப்பவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி எதுக்கு அதிபதி? கல்விக்கு அதிபதி. உண்மையா மேல போனது கல்வி. போது பாருங்க, கடவுளின் முடிவை படிப்பால காண்பேன் என்று ஒருத்தன் போறான். கீழே நாராயணன் போனார் என்றால் நாராயணனுடைய இடப்பாகத்திலே இருப்பவள் லட்சுமி. லட்சுமி எதற்கு அதிபதி? செல்வத்துக்கு அதிபதி. உண்மையான போட்டி பிரம்மதேவர் நாராயணன் ஒரு பக்கம் விடுங்க, கல்வியாலேயா செல்வத்தாலேயா கடவுளை கண்டுவிடலாம் என்பதுதான் உண்மையான போட்டி. இந்த படிப்பால நான் கடவுளை காணுவேன் என்று ஒருத்தன் அகத்தியோடு நிற்கிறான், ஒருத்தன் இந்த காசால கடவுளை காணுவேன் என்று இன்னொருத்தன் நிற்கிறான். கடைசியில உண்மையா படிப்பாலையும் காசாலையும் காண முடியாது, பக்தியால தான் காண முடியும் என்று காட்டுகின்ற வரலாறு தான் பெருமக்களே. திருப்பியும் சொல்கிறேன், படிப்பாலையும் கடவுளை காண முடியாது, செல்வத்தாலையும் கடவுளை காண முடியாது, உண்மையான பக்தியினால் தான் கடவுளை காண முடியும் என்று காட்டுகின்ற வரலாறு தான் சிவராத்திரி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பக்தியை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. பக்தி எவ்வளவு முக்கியம். இப்ப நாங்கள் சாதாரணமாக செய்கிற சில காரியங்கள் இருக்காது, பக்தியோடு சேர்த்து பாருங்க. பக்தியோடு சேர்க்கின்ற தண்ணீர், இப்ப நீர் இருக்கு, அந்த நீரை நாங்கள் எத்தனையோ தரம் அருந்துகிறோம், நீரை என்னென்னமோ பாவிக்கிறோம். இப்ப நான் 9 விஷயம் சொல்றேன், நீங்க கவனிங்க. பக்தியோடு சேர்ந்தா என்ன நடக்கும்? பக்தியோடு நீர் சேர்ந்தால் அதுக்கு பேர் தீர்த்தம். ஓமா இல்லையா? பக்தியோடு உணவு சேர்ந்தால் அதுக்கு பேர் பிரசாதம். பட்டினி இருக்கிறோம், ஏழ்மையால சாப்பிட முடியாமல் பட்டினி இருப்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். செல்வம் இருந்தும் நேரம் இல்லாமல் சாப்பிட முடியாமல் பட்டினி கிடப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது சாப்பிட முடியாமல் பட்டினி கிடப்பவர்கள் கிடக்கிறார்கள். அதெல்லாம் பட்டினி. ஆனால் பக்தியோடு நீங்கள் பட்டினி இருந்தால் அதுக்கு பேர் விரதம். இப்ப 3 சொல்லிட்டேன். பக்தியோடு நீர் சேர்ந்தால் தீர்த்தம், பக்தியோடு உணவு சேர்ந்தால் பிரசாதம், பக்தியோடு பட்டினி சேர்ந்தால் அது விரதம், பக்தியோடு பாட்டி சேர்ந்தால் அதற்கு கீர்த்தனை என்று பெயர்.
பக்தியோடு பேச்சு சேர்ந்தால் பிரசங்கம், பக்தியோடு நடனம் சேர்ந்தால் நிறுத்தம், பக்தியோடு நடை சேர்ந்தால் நடக்கிறோம் இல்லவா, என்னென்னதுக்கெல்லாம் நடக்கிறோம். ஆனால் பக்தியோடு சேர்ந்த நடைக்கு யாத்திரை என்று பெயர். அதுதான் அதுக்கு பேர். பக்தியோடு நீர் சேர்ந்தால் தீர்த்தம், பக்தியோடு உணவு சேர்ந்தால் பிரசாதம், பக்தியோடு பட்டினி சேர்ந்தால் விரதம், பக்தியோடு நடை சேர்ந்தால் யாத்திரை, தீர்த்த யாத்திரை, தலை யாத்திரை. அது நடை என்று சொல்றது இல்லை, மற்றதெல்லாம் நடை. பக்தியோடு நடை சேர்ந்தால் யாத்திரை, பக்தியோடு இசை சேர்ந்தால் அது கீர்த்தனை, பக்தியோடு பேச்சு சேர்ந்தால் பிரசங்கம். அரசியல் பேச்சு எல்லாம் பேச்சு இருக்கு, ஆனால் பக்தியோடு சேர்ந்த பேச்சுக்கு பிரசங்கம், பக்தியோடு நடனம் சேர்ந்தால் அது நிறுத்தம். இப்ப பாருங்க, இந்த பிள்ளைகள் ஆடிச்சு இந்த கோயில் ஆடுறதால அதுக்கு நிறுத்தம் என்று பெயர். ஒரு பொதுவான மேடையில் அது நடனம். கோயில்ல இதை நான் உங்களுக்கு சார்ந்து சொல்ல முடியும். கோயில்ல இருக்கிற மண்டபத்துல மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், அதுக்கு அடுத்த மண்டபத்துக்கு என்னது நிறுத்த மண்டபம் என்று பெயர். அங்கதான் நடராஜ பெருமான் இருப்பார். ஆடுவதிலே வல்லவனாகி இருக்கிற நடராஜன் இருக்கிற மண்டபத்திற்கு நிறுத்த மண்டபம். அங்கதான் அந்த காலத்துல கோயிலுக்கென்றே ஆடுகின்ற உருத்திர கணக்கியர்கள் வந்து அந்த மண்டபத்துல தான் நடனம் ஆடுவார்கள். அங்கதான் பரவையார சுந்தரர் கண்டார். அப்ப பக்தியோடு நடனம் சேர்ந்தால் நிறுத்தம், அதுபோல பக்தியோடு செயல் சேர்ந்தால் கர்மா, பக்தியோடு சேவை சேர்ந்தால் தொண்டு. இப்ப 9 விஷயம் சொல்லி இருக்கிறேன். பக்தியோடு தண்ணீர் சேர்ந்தால் கீர்த்தம், பக்தியோடு உணவு சேர்ந்தால் பிரசாதம், பக்தியோடு பட்டினி சேர்ந்தால் விரதம், பக்தியோடு நடை சேர்ந்தால் யாத்திரை. நான் பட்டினியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க, நீங்க எல்லாம் கையில் உதவ வச்சிருக்க, எனக்கு எந்த பேச்சு தடுமாறு. பக்தியோடு செயல் செய்கின்ற பொழுது அது கர்மா, குடிக்க. பக்தியோடு சேவை செய்கின்ற பொழுது தொண்டு. இவ்வளத்தையும் ஒரு ஆத்மா சேவை செய்தால் பக்தியோடு ஆத்மா செய்கின்ற பொழுது அது மகாத்மா என்று ஆகிறது. இந்த சிவராத்திரி அன்று பெருமக்களே 2 பாடல் மிக முக்கியமானது. தமிழிலே இருக்கின்ற நாவுக்கரசர் பாடிய போற்றி பாடல்கள் எல்லாம் மிக முக்கியமானது. அதுபோல இந்த பில்வாஷ்டகம் என்று ஆதிசங்கரர் பாடிய ஒரு அருமையான நூல் இருக்கிறது. சிவராத்திரி அன்று சிவலிங்க பெருமானுக்கு ஒரு பில்வ பத்திரம் விட்டால் போதும், அது என்னென்னெல்லாம் செய்யும் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு. அதுக்கு நீங்கள் சிவனுக்கு எப்பவுமே லிங்கேஸ்வர பெருமானுக்கு பில்வ பத்திரம் மிக விசேஷமான பில்வ பத்திரம் என்று சொல்றது இல்லை என்று சொல்வதில்லை. 3 தளம் இருக்கு, மேலே 1 2 தளம். சிவராத்திரி என்று ஒரு சிவலிங்கத்திற்கு பில்வ பத்திரம் விட்டு வழிபட்ட ஒருத்தன், தெரியாம வழிபட்ட ஒரு பேரன் அடுத்த பிறவியில மிகப்பெரிய முசுகுந்த சக்கரவர்த்தி என்று மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக ஆனால் தெரியாம சிவராத்திரி என்று சிவலிங்கத்துக்கு பில்வபத்திரம் போட்டிருந்தாங்க. அப்ப வில்வாஷ்டகம் என்று ஒன்று இருக்கிறது. திரிதளம், திரிகுணாகாரம், திரிநேத்திரஞ்ச, திரியாயுஷம், திரிஜன்ம பாவசங்காரம், ஏகவீவம் சிமார்ப்பணம், திரிசாகை வீவபத்ரட்ச அச்சித்திரி கோமலை சுபகி தவ பூஜாம் ஹரிஷ்யாமி, ஏகவீவம் சிவார்ப்பணம், நாகாதிராஜவலயம் நாகஹாரேஷு நகோஷிதம், நாககுண்டல சம்யுக்தம், ஏகவீவம் சிவார்ப்பணம். இந்த சிவராத்திரி என்று சிவலிங்கத்திற்கு திரிதளம் என்றால் 3 தளம். 3 தளத்திலே இருக்கின்ற வில்வபத்திரத்தை இட்டு பெருமானுக்கு நாம் வழிபடுகின்ற பொழுது, அந்த வில்வபத்திரத்தினாலே வழிபடுகின்ற பொழுது திரிதளம், திரிகுணாகாரம், திரிநேத்திரஞ்ச, திரியாயுஷம், திரிஜன்ம பாவசங்காரம். இந்த வரைக்கும் என்ன பொருள் தெரியுமா? சிவராத்திரி என்று சிவலிங்கத்திற்கு திரிதளம் கொண்டு ஒரு வில்வபத்திரத்தால் நாம் அர்ச்சனை செய்தாலே திரிஜன்ம பாவசங்காரம். சங்காரம் என்றால் இடிச்சிடும். 3 ஜென்மத்தில் செய்த பாவத்தை ஒரு சிவராத்திரி என்று சிவலிங்கத்திற்கு இடுகின்ற அந்த வில்வபத்திர அர்ச்சனை இல்லாமல் பண்ணும் என்று சொன்னால் அந்த வில்வாஷ்டகத்தினுடைய பெருமை எவ்வளவு சிறப்பு என்று நினைச்சு பாருங்க. பெருமக்களே, நீங்க இருக்கிற எல்லா விரதத்திற்கும் கோயில் முக்கியம், விரத நாயகன் முக்கியம், விரத காலம் முக்கியம், விரதத்தில் படிக்கப்பட வேண்டிய பாராயண நூல் முக்கியம்,
விரதத்தில் படிக்கப்பட வேண்டிய புராணம் முக்கியம். இந்த 5 விஷயம் மிக முக்கியம். நீங்க கந்த சஷ்டி விரதத்தில் கந்த சஷ்டி விரதத்தில் இந்த 5 முக்கியம். இப்படி முருகன் கோயில் முக்கியம். முருகனுக்கு அந்த விரதம், அந்த விரத காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கந்த புராணம் படிக்க வேண்டும். பாராயணம் உள்ளது. கந்த சஷ்டி கவசம் 6 கவசம் இருக்கு. அதுல திருச்செந்தூர் கவசத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நாங்கள் வழக்கமா படிக்கிறோம் அல்லவா, இந்த இடத்துல அதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாள் 36 கொண்டு பாலன் தேவராயன் பகர்ந்ததை ஓதியே உணர்ந்து செவிக்கென்றெல்லாம் சொல்ற அந்த நூலில கந்த சஷ்டி கவசத்துல ஒரு பிரார்த்தனை வருவது பெருமக்களே. இந்த உலகத்துல எந்த திருமுறையில கூட அது இல்லை. எல்லா நூலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கந்த சஷ்டி கவசத்துல இருக்கிற ஒரு கண்ணியில இருக்கு. அதனால அதுக்கு அவ்வளவு பெருமை. 60 வீட்டு கவசத்திலே இந்த கவசத்துக்கு அவ்வளவு பெருமை என்று சொன்னா நல்லா கவனிங்க. எங்களோட பிரார்த்தனை, நாங்க எத்தனை நூல் படிச்சு என்ன புண்ணியம், ஓதி உணர்ந்து அவரே சொல்ற பொருள் விளங்கி பாடவில்லை என்று சொன்னால் அதனால் வருகிற புண்ணியம் மிக குறைவு. இந்த கந்த சஷ்டி கவசம் நான் சொல்லியே, நீங்க நிறைய வயது வந்திருப்பீர்கள், எல்லா காலமும் இந்த கந்த சஷ்டி கவசம் கேட்டிருப்பீங்கள். அப்ப நான் சொல்றதை இப்ப போக உங்களுக்கு திடுக்கண்டு நெஞ்சில ஐயோ இப்படி நாங்க நினைக்கலையே. அந்த கந்த சஷ்டி கவசத்திலே இருக்க ஒரு முக்கியமான பிரார்த்தனை என்ன தெரியுமா? ஒரே அடி. எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவர் நீ பொறுப்பது உங்களுக்கு. இவ்வளவுதான். இதை மிஞ்சி ஒரு பிரார்த்தனை சமயத்திலே கிடையாது என்பவர்களே. அவ்வளவு அருமையான ஒரு பிரார்த்தனை. இந்த வரியில எத்தனை வருது? 4 தடவை எத்தனை வருது? எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவர் நீ பொறுப்பது உங்களன். இந்த பிரார்த்தனைக்கு என்ன பொருள்? இதுல எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள், அது என்ன குறைகள் என்ன பிழைகள் என்ன? குறைகள் என்பது தெரியாமல் செய்வது, பிழைகள் என்பது தெரிஞ்சு செய்வது. பாருங்க, முருகன்கிட்ட போய் நின்று கேட்கிற, முருகா நான் தெரியாமல் செய்த பிழைகளும் இருக்கு, தெரிஞ்சு செய்த பிள்ளைகளும் இருக்கு, எல்லாத்தையும் பெருமானே நீ பொறுக்க வேண்டும். அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. பெற்றவன் நீ குரு, இதுக்குள்ள மாதா பிதா குரு தெய்வம் 4 பேருக்கு பாருங்க. இப்படி பெற்றவ என்றா அம்மா, பெற்றவன் மீறி முடிகின்ற பொழுது அப்பா, நீ குரு ஆசிரியன், பொறுப்பது தெய்வம். 4 வருது. மாதா பிதா குரு தெய்வம் இவ்வளவும் வருகின்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனை இந்த நூல். இதைத்தான் கந்த புராணத்தின் சாரமே இதுதான். சூரன் போய் நின்று முருகனுக்கு முன்னால கேட்கிறார், பெருமானே நான் எவ்வளவு பிழைகள் செய்துட்டேன், நீ என்னை பொறுத்துக்கொள் பெருமானே, ஆனாலும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே என்று கடைசியிலே நிற்கிறார் பாருங்க. முருகன் சிரித்து கொண்டே அவருக்கு அருள் பண்ணினார். இந்த ஒரு பிரார்த்தனை, இந்த கண்டசின் பொருள் விளங்கி நீங்கள் ஓதுவீர்களாக இருந்தால், எந்த நூலாக இருந்தால் அந்த பலம், அந்த மடங்கு, அது தருகின்ற பலம் உங்களுக்கு மிக அதிகம். நாங்கள் வெறும் ஒலி வடிவத்திலே தான் படிக்கிறோம், ஒலி வடிவத்திலே தான் படிக்கிறோம் பெருமக்களே. இப்ப இந்த சகலகலாவதி மாற படிக்கிறோம். ஒவ்வொரு நவராத்திரி விரதத்துக்கும் படிக்கின்ற பொழுது முன்னுக்கு ஒரு கம்பர், சில பேர் காலமேகம் என்கிறார்கள், சில பேர் கம்பர் என்கிறார்கள். ஒரு முன்னால ஒரு பாட்டு, வண்டாமரை கண்டு நிம்பரத், அதுக்கு முன்னால ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நன்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராதுட. இந்த பாட்டை படிக்கிறோம். இந்த உருப்பளிங்கிற்கும் இருப்பளிங்கிற்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. நான் இந்த சொந்த பிள்ளைகள் மட்டுமில்லை, இந்த மாணவர்களுக்கு கூட நான் சொல்றது உண்டு. நீ சோதனைக்கு போய் அதுல இருந்து கொண்டு மேசையில உனக்கு பப்ளிக் எந்த எக்ஸாம் இருந்தா உனக்கு பேப்பர் தந்துட்டார் எக்ஸாமினர், சோதனை பேப்பர் தந்தாச்சு, நீ பென்சிலை எடுத்து போட்டு பென்சிலையோ பேனையோ கையில வச்சுக்கொண்டு சரஸ்வதி நினைச்சு இந்த பாட்டை மட்டும் சொல்லு. அந்த தாய் உனக்கு பக்கத்துல வந்து இருந்து உனக்கு துணை சொன்னாங்க. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இது சொன்னான். அந்த பாட்டை எப்படி படிக்கணும்? ஆயக்கலைகள் 64 அப்ப 64 கம்பர் படிக்கல. இன்றைக்கு 6400 கலைகள் வந்துட்டு, ஆனா எல்லாம் இந்த 64 விரிவுதான். ஆயக்கலைகள் 64 சோதனை எழுத போறாப்புல. கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஹிந்துகல்ச்சரா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாத்துக்கும்
ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை சரஸ்வதி இருக்கிறார். அப்படி மனதில் அடுத்த பாருங்க, தூய, இதுதான் முக்கியம். உரு பளிங்கு போல்வாள், உருவம் வெள்ளவளே என்று பளிங்கு போல இருக்கிற தாயே. கடைசி வரிதான் முக்கியம், நாங்கள் அதுதான் போட்டு வருகிறோம். உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது விடர். இப்படி யாராவது படிச்சிருப்பீங்களா? நான் யாராவது படிக்கிறோமா? இருப்பள் இங்கு வாராது விடர், உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது விடர். நாங்க சொல்ற இருப்பளிங்கு இருப்பளிங்கு உருப்பளிங்கு உருப்பளிங்கு எல்லாம் உருப்போட்டு ஒரு பொருள் உள்ளதாக படிக்கிறோம் பாருங்க. இப்ப இந்த பாட்டை பாருங்க திருப்பி. திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரியாயுஷம் திரிஜென்ம பாவசங்காரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். நான் 3 ஜென்மத்தில் செய்த பாவத்தையும் அழிக்கின்ற பாடல். அந்த சிவராத்திரி என்று சிவலிங்க பெருமானுக்கு ஒரு வில்வ திரிதலம் 3 தளம் உள்ள ஒரு வில்வ பத்திரத்தை இட்டால் நாம் 3 ஜென்மத்தில் செய்த பாவத்தையும் அது எரிச்சு விடும் என்று பொருள். இப்ப இந்த கந்த சஷ்டி கவசம் முதல் சொன்னேனே, அதுல இந்த முதலாவது வரி இருப்பாரு, இருக்கிறது விரதம். எப்படி 6 நாள் விரதம் இருக்கிற கடை பேர் வீட்டுக்காரர் அடிக்கடி கேட்கிறது, விரதம் கடுமையா இருப்பினும் வீட்டுக்காரர் வந்து எட்டி பார்த்தா ஆட்டுக்குள்ள ஒடிச்சு போட்டலையே, கோழி என்ன மாதிரி இருக்குது, குருணல் போட்டதோ என்னத்துக்கு, எப்படா விரதம் முடியும், எப்படா சட்டிக்குள்ளாது போகும், அதே சிந்தனை. உணவை நான் பொதுவா சொல்றேன், பக்குவம் உள்ளவர்கள் ஏன் இந்த கந்த சஷ்டி விரதம் நான் பொதுவான விரதம். ஒரு பெரிய கோயில்ல நான் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன், எங்க வவுனியால. இந்த சாமி முருகப்பெருமான் ரவுண்ட்ஸ் போயிட்டார் வெளியில, எதுக்கு சுத்தி வர. கோயில்ல பெரிய தூண், அநேகமா இந்த கோயில்ல பெரிய தூண்கள் வைக்கிறதே இப்படி சாஞ்சி இருக்கிறது கொண்டு அந்த முதுகு வசதியா. இன்னொன்று இந்த தேவாரம் பாடலாம் குருக்கள் சொல்வார், பஞ்சபுராணம் அருளியது பாடுக ஒழிக்கிறதுக்கும் அந்த தூண் வசதி, முகத்தை காட்டாம ஒழிக்கிறதுக்கும் தூண் வசதி. இப்ப சாமி இப்போ நான் இப்படி இருக்கிறேன், சொற்பொழிவு தொடங்கும் போது முருகன் வந்தோடனே சொற்பொழிவு. நான் சத்தியமா ஒட்டுக்கிற பழக்கம் இல்லை, நான் இப்படி இருக்கிறேன். அங்க 3 பேர் கிடைக்கணும், அந்த தூணுக்கு 3 ஆட்சி நடுத்தரம், கொஞ்சம் இளம் கொஞ்சம் முதுமை. ஒருத்தி கேட்கிறா, பார்வதி பார்வதி இந்த விரதம் எப்படி, எதுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, விரதம் 5 நாள் நடந்திருப்பாரு. பார்வதி பார்வதி இந்த விரதம் எப்படி. உடனே பார்வதி எப்படி சொல்ற, சரஸ்வதி சரஸ்வதி நான் ஒரு நேரம் பலகாரம், எனக்கு வயது தானே, ஆக இருக்க முடியாது. உடனே இந்த சரஸ்வதி சொல்றது, நான் மிளகும் தண்ணியும். இவ இதை சொல்றதுக்கு தான் அவர்கிட்ட கேட்டவா, நான் மிளகும் தண்ணியுமா, அவ ஒரு நேர பலகாரமா. அங்கால இருந்து மற்றது அண்ணம்மா எப்படி சொல்றது, நான் உங்கள் 2 பேரையும் இல்லை, நடுத்தரம் பாலும் பழம். ஒரு ஆள் மிளகும் தண்ணியுமா, ஒரு ஆள் ஒரு நேர பலகாரம், ஒரு ஆள் பாலும் பழம். இருக்கிறது விரதம், கடைக்கிறது முழுக்க சாப்பாடு கட்டிதான். இதுதான் இந்த விரத லட்சணம். ஏனென்றால் நாங்கள் உடலால உணவை துறந்துட்டோம், ஆனா உள்ளத்தால துறக்கையில பாரு, உள்ளத்தால துறக்கையில, உடலால துறந்தாச்சு, உள்ளம் துறக்கையில. என்றைக்காவது ஒரு நாள் உள்ளத்தாலையும் நாங்கள் துறக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. நீங்க எல்லா விரதத்தையும் பாருங்க, 2 விட சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ நிறைய சுகம் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுது. ஆனா 2 சுகம் ஒவ்வொரு நாளும் தேவை, ஒன்று நித்திரை, ஒன்று சாப்பாடு. இந்த 2ஐயும் விட்டு இருக்கிறார். நித்திரைக்கு சயன சுகம், உணவுக்கு போசன சுகம். நீங்க எல்லா விரதமும் பாருங்க, சயனத்தையும் விடு போசனத்தையும் விடு. சிவராத்திரி அப்படித்தான், சயனமும் விட வேண்டும் போசனத்தையும் விட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனா நாங்க கந்த சஷ்டி பாட்டுக்கே விடுறதில்லையே. முதல் தொடங்குறோம் எப்படி, சட்டியை நோக்க சரவண பவனார். தனி சட்டியை எட்டி எட்டி பார், சட்டியை நோக்க இருக்கிறது விரதம். தொடங்கியத்திலேயே சட்டியை நோக்க, கரிச்சட்டியை நோக்க. நான் குறை சொல்றதா தயவு செய்து நினைக்காது. என்றைக்காவது நாங்கள் இதை விட்டு பாடி இருக்கமா? அது இலக்கணத்துல அன்பர்களே, தமிழ் இலக்கணத்துல 2 இருக்கு, தற்சமம் தற்பவம் என்று.
வடமொழியிலே இருக்கிற அதே சொல்லு தமிழுக்கு அப்படியே வந்தால் அதுக்கு தற்சமம். கமலம், கமலம் என்ற சொல்லு சமஸ்கிருதத்திலேயும் கமலம் தான், தமிழ்லையும் கமலம் தான். அது தற்சமம். வடமொழியிலே இருக்கிற சொல்லு தமிழுக்கு மாறி 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 வந்தால் அது தற்பவம். பள்ளிக்கூடத்தில் இலக்கணம் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். எப்படி என்று சொன்னா, இப்ப ராஜா, ராஜா என்ற சொல்லு சமஸ்கிருத சொல்லு, அது தூய தமிழ்ல மாறுகின்ற பொழுது எப்படி மாறவனும் தெரியுமா? அரசன் என்று மாறவனும். ரா என்ற சொல்லு தமிழுக்கு முன்னுக்கு வராது. ரா என்ற சொல்லுக்காக முன்னுக்கு ஈனா போடும் அல்லது ஆனா போடும், ஈனா போடும். இரா ஜாவும் நிக்காது தமிழ் முறைப்படி. இன்பரவன் இராஜன், ராஜா இராஜன், இராசன், அரசன் என்று மாறி. அப்ப இவ்வளவு மாற்றத்துக்குள்ள வந்தபடியால் அதுக்கு என்ன பெயர்? தற்பவம் என்று பெயர் மாறி வந்திருக்கு. இப்ப சஷ்டியை நோக்க என்று புத்தகத்தில் இருந்தாலும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? சஷ்டியை நோர்க்க, நோர்க்க, நோக்க இல்ல, நோர்க்க, நோன்பு, நோர்க்க என்ற அந்த உச்சரிப்பு வரும்படி படிக்கணும் நண்பர்களே. நோர்த்தல் என்றால் நோன்பு இருத்தல் என்று பொருள். நோக்க என்றால் பார்க்கிறதுக்கும் நோக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பொடியன் ஒரு பெட்டையை பார்க்கிறான். ஒரு படியன் இப்ப பாருங்க, ஒரு அழகான பிள்ளை உதவில நிக்குது, கோயிலுக்கு வந்த இடத்துல ஒரு இளம் படியன் இப்படி பார்க்க, முதல் தரம் இப்படி இது பார்த்த இப்படி இது நோக்க. முதல் தரம் பார்க்கிறது மட்டும்தான் பார்வை. திரும்பினோட அழகா இருக்கிறாலே ஆச்சப்படிச்சு என்று ஒரு நோக்கம் வச்சு பார்க்கிற பாருங்க, அது நோக்கல். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ராமாயணத்தில் அண்ணனும் பார்த்தான் அவளும் பார்த்தான் என்று இல்லை, அண்ணனும் நோக்கினான். உள்நோக்கம் வச்சு ரெண்டு பேரும் பார்த்தார்கள். அப்ப சட்டியை நோக்க என்ற பொருள் சட்டியை உள்நோக்கம் வச்சு பார்த்தல், உள்ளுக்கு கறி இருக்கான்னு எப்படி பார்த்தல். சஷ்டியை நோக்க, இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்ப திருப்பி வருவோம். திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரியாயுஷம் திரியன்ம பாவசங்காரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் திரிசாகை பத்திரச்ச அட்சித்திரி கோமலை சுபகி தவ பூஜாம் கரிஷ்யாமி ஏகவில்வம் சிவார்ப்பணம். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாகபாம்பு சிவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றார். நாகாதிராஜ வலயம் நாகஹாரேஷு நகோஷினம் நாககுண்டல சம்யுக்தம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். அடுத்து இன்னும் சிறப்பா சொல்றார். அன்பர்களே, ஒரு பிள்ளைக்கு, பசிக்கிற பிள்ளைக்கு சோறுறது அன்னதானம் சிறப்பு. ஆனால் கோடி பேருக்கு அன்னதானம் இருக்கிறத விட ஒரு பிள்ளைக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கிறது அதை விட சிறப்பு. ஏனென்றால் நீ ஒரு நாளைக்கு தான் பசி தீக்க ஒரு பிள்ளைக்கு உணவிட முடியும். அதுக்கு ஒரு கல்வியை சொல்லிக் கொடுத்தா, ஒரு வித்தையை சொல்லிக் கொடுத்தா, அவன் ஆயுள் பூரா அந்த வித்தையான தன் வயிற்றுக்கு தானே சோறுடுவான். ஆகவே அன்னதானத்தை விட வித்யாதானம் சிறந்தது. வித்யாதானம், கோடி பேருக்கு வித்யாதானம் கொடுப்பதை விட ஒரு அழகான இளம்பெண், பண்பு நிலம் கொண்டவள், எந்த குறைகுற்றம் இல்லாத ஒரு இளம் பெண்ணுக்கு திருமணமாகாமல், பொருள் இல்லாமல் திருமணமாகாமல் இருக்கிறாள் என்று அறிந்தால் அந்த பெண்ணுக்கு உதவி செய்து அவளுடைய திருமணத்திற்கு நீ பணம் கொடுத்து அந்த திருமணத்தை செய்து வைத்தால் அது கோடி பேருக்கு வித்தியாதானம் செய்த விடல் புண்ணியம் கன்னிகாதானம் செய்து வைக்கிறது. அன்னதானத்தை விட வித்யாதானம் சிறந்தது, வித்யாதானத்தை விட கன்னிகாதானம் சிறந்தது. அந்த கன்னிகாதானத்தை விடவும் ஒன்று சிறந்தது எது என்று சொன்னால், எப்படி சொல்ற பாருங்க, சிவராத்திரி என்று சிவலிங்க பெருமானுக்கு ஒரு வில்வபத்திரம் விட்டால் அது இவ்வளவு கோடி கன்னிகைகளுக்கு திருமணம் செய்து வைத்த புண்ணியத்தை விட சிறந்த புண்ணியம் என்றார். ஏனென்றால் உனக்கும் அது பெருமை, உன்னால இவ்வளவு பேருக்கு நன்மை வரும். பாருங்க அந்த வரியை சொல்றேன். ராமலிங்க பிரதிஷ்டாச்சா வைவாகித கிருதம் ததா கோடி கன்யா மகாதானம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். அந்த வரியை சொல்றீங்க. கோடி கன்யா மகாதானம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் ராமலிங்க பிரதிஷ்டாச்சா வைவாகித கிருதம் ததா கோடி கன்யா மகாதானம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். இதை விட இன்னொன்று சொல்றார். காசியில காலபைரவர் இருக்கிறார்.
பெரிய வைரவர், வைரவருக்குள்ளேயே கால வைரவர் என்பவர் சர்வ வல்லமை பொருந்தியவர். நீ இங்க வெள்ளிக்கம் தோட்டம் பிள்ளையார் கோயில்ல ஒரு சிவலிங்கத்துக்கு சிவராத்திரி என்று ஒரு வில்வபத்திரம் விட்டு காசியிலே இருக்கிற கால வைரவரே இங்க வர வேண்டும் என்றால் உடன வருவார், உடன வருவார். அது சிவந்த கட்டளை. காசி கஷேத்திர நிவாசஞ்ச கால பைரவ தர்சனம் பிரஜாகே மாதரம் விஸ்வா ஏகவில்வம் சிவார்ப்பணம். இவ்வளவு செய்திகளையும் இவ்வளவு பிரார்த்தனைகளையும் நாங்க எத்தனை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு முயற்சி தான் பெருமக்கள். இதே போல இன்னொரு நூல் இருக்கிறது. நீங்க அந்த நூலுக்கு தான் சிறப்பு. ஆதிசங்கர் பாடிய நூல். அது கேதார கௌரி விரதத்தில் நீங்க பாருங்க. சாதாரணமாக சிவனுடைய அம்சங்களுக்கு பாடுகிறோம். சிவராத்திரி என்று அது மிக முக்கியமானது. ஆதிசங்கர் பாடிய முக்கியம். எப்படி தொடர்கிறார் பாருங்க. பிரம்மாவும் நாராயணனும் இந்திரனும் வந்து உன்னை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதற்கு காத்திருக்கின்ற பெருமானே, உனக்கு எந்த விதமான அபிஷேகங்கள் தெரிவித்து கூட இல்லாவிட்டாலும் ஆனந்தத்தோடு அமிர்தமாக இருக்கின்ற எங்களுக்கு மதிப்புக்குரிய பொருட்களையா அவர்கள் மிகவும் மூத்த ஒரு சிவாச்சாரியார். அவர் ஒரு பெரிய பாரம்பரியம் நிறைந்த ஒரு பெரிய ஒரு அருகுபோல் வேறு ஒன்றிய ஒரு சிவாச்சாரிய குடும்பத்தினுடைய ஒரு தலைமகனாக இருக்கிற குருக்களைக்காவுக்கு என்னுடைய தனிப்பட்ட அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்கள் சொல்ல போட்டியையும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? ஆதிசங்கர் சொல்ற, உனக்கு எந்த விதமான அலங்காரம் பண்ணாட்டால் நீ அழகாக இருக்கிற பெருமானே, நான் எத்தனை ஜென்மங்கள் செய்த துக்கங்களையும் என்னிடம் இல்லாமல் செய்கின்ற, எனக்கு இருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்குகின்ற பெருமானே, என்னை உன்னோடு சேர்த்துக்கொள், என்னை உன்னோடு சேர்த்துக்கொள். தத் என்றால் நீ, பிராணன் என்றால் நான், அமி என்றால் சேர்த்துக்கொள், சதாசிவலிங்க பெருமானே என்னை சேர்த்துக்கொள் சேர்த்துக்கொள் என்கிறார். காரணம் இருந்த வைத்தீஸ்வரர் குழுக்கள் பெரிய பண்டிதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கின ஒரு பெருமகன். நான் எழுத்து சிதம்பரத்தில் இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லி விளக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வந்த வைத்தீஸ்வரர் குழுக்கள் அங்கேயே நின்றுட்டார். நின்று அது இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாலே அவர் இப்போ அமரராகிட்டார். இப்படி வந்து கையை பிடிச்சு கொண்டு சொன்னார், ஐயா இதெல்லாம் சாதாரண மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று சொன்னார். பிரம்ம முராரி சுராட்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவராட்சிதலிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். தத் என்றால் நீ, பிராணன் என்றால் நான், அமி என்றால் சேர்த்துவிடு. உபரிடத்தில் தத் துவம் அசி. தத் என்றால் நீ, துவம் என்றால் நான், என்னை சேர்த்து விடு, உன்னோடு சேர்த்து விடு. சோகம் பிரம்மாஸ்மி. இப்படியெல்லாம் நிறைய உண்டு. சர்வ சுகந்த சுலேவிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சித்த சுராசுர வந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். ஒவ்வொரு செய்தி பாருங்க. ராவணனுடைய அகந்தையை அடக்கிய பெருமானே, என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருக்கிற காமம் என்கின்ற கீழான பேராசைகளை எல்லாம் தகனம் பண்ணி விடுகின்ற பெருமானே. ஒவ்வொரு செய்தியும் அதுக்குள்ள உனக்கு இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லிங்கத்திலே எத்தனையோ லிங்கங்கள் உண்டு. ஆனால் முதல் லிங்கம் ஜோதிலிங்கம் தான். ஜோதிலிங்கம் தான். முத்துலிங்கம், கனகலிங்கம், பவளலிங்கம், ரத்தினலிங்கம். ஆக்களுக்கு பேர் வைக்கிறோமா இல்லையா? எல்லாருக்கும் வைக்கிறோம். ஆனால் ஜோதிலிங்கம் தான் முதல் லிங்கம். பின்னால சொல்ற பெருமானே, நான் உனக்கு கனகத்தினாலே தங்கத்தினாலே அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது உனக்கு கனகலிங்கம் என்று பெயர். உன்னை நவரத்தினத்துக்குள்ளே தலை சிறந்த லிங்கமா, தலை சிறந்த ரத்தினமாகி இருக்கிற மாணிக்கத்தினாலே உன்னை அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது உனக்கு மாணிக்கலிங்கம் என்று பெயர். அது மட்டும் இல்லை, உனக்கு வேஷ்டி, உனக்கு அழகாக வேட்டி கட்டி அந்த வேட்டிக்கு மேலே அதனுடைய இடுப்பு கயிறாக பாம்பை அணிந்திருக்கின்ற பெருமானே. இந்த அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரே புத்தி. பிள்ளையாருக்கும் இடுப்பு வேட்டி கட்டி அந்த வேட்டுக்கு மேலே அவர் என்ன கட்டி இருக்கிறார்? நாங்க பாம்பு தோலால பேர் போடும்.
பாம்பால் பேர் போடுவோமா? ஆனா பிள்ளையார் பாம்பால் அரபு அகடு அசக்கு அனதின் மணியாமுறை விகட சக்கரன் மெய்ப்பதம் போட்டுவான். அது போல இவரும் என்ன கனக மகாமணி பூஜித லிங்கம், பணி என்பது பாம்பு, பணிபதி வேஷ்டித சோபித லிங்கம் அந்த பெருமானுடைய சிறப்பு. தட்சனுடைய யக்ஞத்தை விநாசம் செய்து அவனுடைய ஆணவத்தை அளித்த பெருமானை என்னை உன்னோடு சேர்த்து விடு என்று அந்த பாடல் அப்படியே போகும். நிறைவாக இந்த சிவராத்திரியினுடைய மகிமைக்காக ஒரு அழகான கதை. இந்த சிவராத்திரியை தெரிஞ்சு அனுஷ்டிச்சாலும் சரி, தெரியாம அனுஷ்டிச்சாலும் சரி, அதற்கு பெரிய புண்ணியம் உண்டு என்று சொன்னேன். ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு வேடன், அந்த வேடன் இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. வேடன் காட்டுக்குள்ளே ஒரு புலி துரத்துகிறது, ஓடுகிறான். ஓடி போய் அது சிவராத்திரி என்றும் அவனுக்கு தெரியாது. புலியிடமிருந்து தப்புவதற்காக ஒரு மரத்தில் ஏறுறான். அது வில்வ மரம், அதுவும் எனக்கு தெரியாது. வில்வ மரம் முள்ளு குத்துகிறது. அதுக்குள்ளே இருந்து கொண்டு பார்த்தா கீழே புலி நிற்குது. இது இறங்காது, இறங்கினா உன்னை அடிக்கிறேன் என்று புலி, காயப்பட்ட புலி, இவன் விட்ட பானம் காயப்பட்ட புலி நிற்குது கோபத்தோட. இவன் பார்த்தா இறங்கினா என்ன துளைச்சிடும், இரவு முழுக்க இருக்க வேண்டும், இரவு முழுக்க இருக்கையில் நித்திர கொண்டா மரத்தால விழுந்தனண்டா அடிச்சிடுமே. அப்ப நித்திர கொள்ளாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் என்று இவன் தான் இருக்கிறது சிவராத்திரி என்று தெரியாது, தான் இருக்கிற மரம் வில்வ மரம் என்று தெரியாது. நித்திர கொள்ளாமல் இருப்பதற்காக அதுல இருந்த இல்லையே விளையாட்டா தூக்கி தூக்கி அந்த நித்திர கொள்ளாமல் இருக்கிறதுக்காக பறிச்சு போட்டுக்கொண்டே இருந்தான் முடியும் வரை. அந்த வில்வ பத்திரம் ஒவ்வொரு 3 தளம் அப்படியே வந்து கீழே எப்போ ஒரு முனிவர் ஒருத்தர் மண்ணால செய்து வழிபட்டு விட்டு சொர்க்கம் போன ஒரு லிங்கம் ஒன்று மண்ணுக்குள்ள மறைந்து இருந்தது. இவன் பறிச்சு போட்ட வில்வ பத்திரம் சிவராத்திரி என்று நேர போய் அந்த லிங்கத்துக்குள்ளே மண்ணிலே மறைந்திருந்த லிங்கத்துக்கு மேலேயே இரவு முழுக்க அந்த வில்வ பத்திரம் விழுந்தது. விடிய பரம்பொருள் தோன்றினார், புலியும் மறைஞ்சது. அப்பனே, நீ இருந்தது சிவராத்திரி, எனக்கு பிரியமான விரத நாள். நீ பறித்து போட்டது வில்வ பத்திரம், என் அருளுவ திருமேனியிலே அது சென்று விழுந்தது. நீ முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று ஒரு மிகப்பெரிய மன்னனாக பிறந்தான் என்று வரலாறு சொல்கிறது. சிவராத்திரியின் மகிமை, வில்வபத்திரத்தின் சிறப்பு, சிவலிங்க பெருமானுடைய வழிபாடு, இவையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு மிகப்பெரிய பெருமையை தந்தன. அதுதான் சிவராத்திரியுடன் தெரியாம வழிபட்டவனுக்கு. அதுபோல அவந்தி தேசத்தில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள். பண்டிதன் மன்னனுடைய சபையில மதிப்போட இருந்தார். மூத்த பிள்ளை நல்லவன், 2வது பிள்ளை நட்டாமுட்டி. அவன் என்ன செய்வான்? பகல்ல இரவு பகல் முழுக்க வீட்டுல நிற்கிற, இரவு ஊர் சுத்துறான். அப்படித்தானே? ஊர் சுத்துறது போய் என்ன செய்யும்? வீட்டில இருந்து பொருளை எடுத்து களவாடி கொண்டு போய் கணிகை பெண்களிடம், அந்த கணிகை பெண்களுடைய தொடர்போட இவன் இரவு முழுக்க இருந்துட்டு முடிய வருவார். ஒரு முறை இந்த சபையில ஆடின ஒரு ஒரு நடன நிகழ்ச்சியில பண்டிதர் பாடிய பாடலுக்கு மகிழ்ந்து இந்த அரசன் பண்டிதருக்கு ஒரு விலையுயர்ந்த மோதிரத்தை பரிசா கொடுத்தார். பண்டிதர் கொண்டு போய் அந்த மோதிரத்தை தன் மனைவியிடம் கொடுத்து சொன்னார், யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியட்டும், இந்த இளையவனுக்கு மட்டும் இது தெரியக்கூடாது, அந்த நட்டாமுட்டி கொண்டு போய் வித்து போடுபட்டு சொல்ல தாய்க்கு கவலை. எவனுக்கு தெரியக்கூடாது என்று தாய் தகப்பன் கலைச்சிச்சனமோ அவன் கேட்டுட்டான். இவன் கொண்டு போய் என்ன செய்யலாம்? நெல்லு மூட்டைகளை ஒழிச்சு வைக்கிறதையும் அவன் பார்த்துட்டான். எங்களை யார் கொடுத்த நெல்லு மூட்டைகளை நகை ஒழிக்கிறது அந்த காலத்துல இருந்து இருக்கு. இவங்களெல்லாம் ஆமிக்காரர்கள் தேடி தேடி ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நெல்லு மூட்டையை தானே அறுந்து கிளறுவாங்க. இப்ப இவன் என்ன செய்யலாம்? ஒழிச்சு வைக்க அடுத்த நாள் இவன் அந்த இரவு படுத்தோண்டி அவன் அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு போய் கணிகை பெண்ணிடம் கொடுத்து விட்டான். அடுத்த நாள் அவள் நடனம் ஆடுகிறாள். அரசன் கொடுத்த மோதிரம் அவள் கையில் இருப்பதை பார்த்தோன்னு, நிறுத்து, இந்த மோதிரம் எப்படி வந்தது என்றால் பண்டிதருடைய இளைய மகன் தந்தால். பண்டிதரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினான். அவ்வளவு பேச்சு பேசினான். பண்டிதருக்கு தாங்க முடியாத அவமானம். நேரம் வந்தார். எங்க அந்த பயல் என்று கூப்பிட்டா வெளியில திரிஞ்சிட்டு அந்த வழக்கம் போல விடியப்புறம் பாரான் வீட்டுக்குள்ள ஒதுங்க, நில்லடா பாவி என்றார். அன்றைக்கு சிவராத்திரி, விடியா சிவராத்திரி. இவன் வர்றான் வீட்டுக்கு. நீ மானரோசம் உள்ளவனாக இருந்தால் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கப்படாது, பாவி, குக்கேடு கட்டாலும் துளைஞ்சு போல். இனி நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை, வீட்டாளர் துறந்திட்டார். ஒரு ரோசம் வந்துட்டது, அண்டைக்கட்டு ரோசம் வந்துட்டது. சிவராத்திரி அன்று அந்த ஊர்லயே இருப்பதில்லை என்று போறான். பச்சை தண்ணி பல்லில படையில. நல்லா கவனிங்க.
காலமேல இருந்து நடக்கிறான். பின்னேறம் ஊரெல்லையை தாண்டுகிற நேரம் பசி தாங்க முடியல. ஒரு சின்ன கோயில், ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல முதலாம் சாம பூசை நடக்குது. இவன் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்காதான்னு பார்க்கறதுக்காக போய் கோயில் வாசல்ல நிற்கிறான். நின்றது சிவராத்திரி. காலையில இருந்து பச்சை தண்ணி பள்ளியில படையில சிவன் பூசை பார்த்திருக்கிறான், லிங்க பூசை பார்த்திருக்கிறான். இது ஒன்றும் அவன் நினைச்சு பண்ணினதில்லை. சிவராத்திரியும் தெரியாது, அவன் விரதம் இருந்ததும் இல்லை, வேற வழி இல்லாம இருந்தான். சிவனை கும்பிட வேண்டும் என்று பார்க்கல, சாப்பாட்டுக்காக பார்க்கிறான், பிரசாதம் கிடைக்கும். எல்லாரும் வெளியில போயிட்டார்கள். இப்பயாவது போய் கோயிலுக்குள்ளே இருக்கிறத எழுப்பம் என்றால் விரதம் இருக்கிறவர்கள் 2ஆம் சாம பூசைக்கு தோய்ந்து வருவதற்காக போய்விட்டால் உள்ள போய் பார்த்தால் எல்லாம் நிறைய அன்னபானாதி வகைகள் இருக்கிறது. ஆனா அந்த நேரம் பார்த்து சிவலிங்கத்தின் விளக்கு அப்படியே அணைஞ்சு கொண்டு போகுது. சிவலிங்கத்தினுடைய குத்து விளக்கு அப்படியே அணைந்து கொண்டு போன நேரத்தில் இவன் பார்த்தான், இருளா இருக்கிறது, என்ன செய்யறது, புது திரி போட வேண்டும் என்று தன்னுடைய வேட்டித்தலைப்பை கிழிச்சு ஒரு புது திரியை உருட்டி அதை போட்டு கொளுத்தி விட்டான். நல்லா எரிஞ்சுது. அப்ப முள்ளுள்ள பிலாப்பழத்தை அள்ளினா சாப்பிட முடியுமா? பொங்கல் கிடந்தது எடுத்துக்கொண்டு வெளியே போய் சாப்பிடுவோம் என்று அள்ளிக்கொண்டு போற நேரத்துல காவல்காரன் பார்த்துட்டான். திருடா திருடா, கோயில் நகையை கொண்டு போறான், திருடா நில்லு நில்லு, அம்பை நிறுவேன் என்று சொல்லவன் பசியில என்ன செய்யலாம், அதை கேட்கல ஓட அம்பு போட்டான். முதுகால ஏறி அப்படி மார்பால பானம் போட்டு அந்த இடத்திலேயே செத்து விழுந்தான். பண்டிதற்ற மகன் துர்த்தன். யமபடர்கள் வர்றார்கள், அப்படியே அந்த உயிரை கொண்டு போறதுக்கு. அப்ப சொர்க்கலோகத்திலே இருந்து சிவன் தூதுவர்கள் வந்து அவர்கள் உயிரை தரும்படி கேட்கிறார்கள். உடனே இந்த யமபடர்கள் சொல்றார்கள், பூமியில தான் போஸ்ட்மேன் அட்ரஸ் மாதிரி கடிதம் கொடுக்குறாண்டா, நீங்களும் அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க, அவன் பாவி, இவன் செய்த அட்டூழியமே பெரிய அட்டூழியம், இவன் நரகத்துல எண்ணக்கொப்பரை தயாரிச்சுட்டு வந்திருக்கிறோம் உன்னை போட இருக்க. அதுக்கு அவர் சொன்னார்கள், எல்லாம் உங்களுக்கும் தெரியும், ஆனா இவன் 5 காரியம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டான். அதாவது அவன் செய்த பாவம் பெருஜென்ம பாவ சங்காரம் என்று சொன்னேனே, ஜென்மஜ துக்க விநாசகலிங்கம் என்று சொன்னேனே, அது போல என்ன என்று கேட்டார்கள் யமபடர்கள். தேவதூதர்கள் சொல்கிறார்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்று பச்சை தண்ணி பள்ளியிடப்படாமல் இருந்திருக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்று சிவன் பூசை பார்த்திருக்கிறான். 2 தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு அணையே இருந்த தீபத்திற்கு புது திரி போட்டு எரிச்சிருக்கிறான். அது மிக முக்கியம் பாருங்க. சிவாலய தீபத்திற்கு தீபமேற்ற புண்ணியத்தை போல பெரிய புண்ணியம் ஒன்றுமில்லை. அதுவும் சிவன் ராத்திரியன். தெரிஞ்சோ தெரியும், இவன் புது திரி போட்டது எதுக்கு? தன்னுடைய உணவை தேடுறதுக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அணையே இருந்த சிவ ஆலய தீபத்துக்கு புதுத்திரி போட்டு தூண்டி இருக்கிறான். அடுத்தது முக்கியம், தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரியில உயிரை விட்டு இருக்கிறான். ஆனபடியாக இவன் செய்த பாவமெல்லாம் அழிஞ்சு இவன் புனிதமானான். இந்த ஆத்மாவை நாங்கள் சிவலோகத்துக்கு கொண்டு போறோம் என்று கொண்டு போனார்கள் என்று அந்த கதை நிறைவாகிறது. ஆகவே அடியார் பெருமக்களே, உங்களுடைய நேரம் 1 மணி நேரத்திற்கு மேல நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த உரை கேட்ட உங்களுக்கு எல்லா இந்த சிவராத்திரி விரத பலன் கிடைக்க வேண்டும். நீங்கள் நீடோடி நிறைந்து வாழ வேண்டும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பொங்கும் மங்களம் என்றும் எப்பொழுதும் உங்கள் வாழ்வியை பொழிந்து வாழ எல்லாம் வல்ல சிவனை வெள்ளிக்கம் தோட்டம் விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு